அடிக்கடி ரயில் விபத்துன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 3 வாரத்தில் மட்டும் 7 தடவை ரயில் விபத்து நடந்திருக்கு. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? பீகார் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் ஆட்சியில் ரயில்வே துறை அமைச்சராக இருந்தப்ப ரயில்வே துறையை பெரும் லாபத்தில் நடத்தி காட்டினார். இப்போ என்ன ஆச்சு ரயில்வே துறைக்கு? பிளாட்ஃபார்ம் கட்டணம், ரயில்வே கட்டணம் அப்படின்ட்டு எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. கூடவே ஜிஎஸ்டியும் போடுறாங்க. இப்படி வசூல் பண்ணுற பணம்லாம் என்ன தான் ஆகுது? ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணம் பண்ணாலும் மக்கள் உட்கார இடம் இல்லாத அளவுக்கு எல்லா ரயில்களிலையும் நெருக்கடியாகவே இருக்குது. எதனால் இப்படி? ஒரு அழகான மகிழ்ச்சியான பயணம்னா அது ரயில் பயணம்தான். சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று அது. இந்தியா முழுசும் எல்லா பகுதியையும் இணைக்கிறது ரயில் மட்டும்தான். இந்தியா முழுசும் 68,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரயில்வே நெட்வொர்க் எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்பட்டு வருது. ஆனால் கடந்த 10 ஆண்டு கால பிஜேபி மோடி ஆட்சியில் மோசமான நிர்வாகம், பராமரிப்பு சீர்கேடு ஆகிய காரணங்களால் ரயில்வே துறை தன்னோட அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் அடிக்கடி ரயில்வே விபத்துன்னு செய்தியில் வந்துகிட்டு இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மும்பை ஹவுரா ரயில் சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல 18 பெட்டி தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. இந்த விபத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 20க்கும் மேற்பட்ட ஆட்கள் காயமடைஞ்சிருக்காங்க. சரக்கு ரயில் ஒன்று இந்த ரயில் மேலே மோதினதுனால இந்த ரயில்வே விபத்து ஏற்பட்டது. கடந்த 3 வாரத்தில் மட்டும் நடக்கிற 7வது ரயில்வே விபத்து இது. கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துலேயும் ரயில்வே விபத்து நடந்துச்சு. அதில் 4 பேர் இறந்துட்டாங்க, 32 பேருக்கு காயம். போன ஜூன் மாதம் 17ஆம் தேதி ரயில்வே விபத்து நடந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட விபத்தில் சிக்கியிருக்கிற தமிழர்களுக்கு உதவுறதுக்காக நம்ம விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கரன் அவர்களையும் அனுப்பி வச்சாரு. இப்படி மோசமான பராமரிப்பு, மோசமான நிர்வாகம் காரணமா மோடியோட பிஜேபி ஆட்சியில மட்டும் 2014 இருந்து கடந்த ஆண்டு 2023 வரைக்கும் 638 ரயில்வே விபத்துகள் நடந்திருக்கு. அதாவது வருஷத்துக்கு சராசரியா 71 விபத்து. இந்த மாதிரி விபத்துக்கு காரணம் சிக்னல்கள் பழுதடைஞ்சு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஊழியர்கள் சொல்றாங்க. ரயில்வே அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, நிதி பற்றாக்குறை காரணமாக போதுமான பணியிடங்கள் நிரப்பப்படலை, அதனால ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ஆண்டு பட்ஜெட்ல மட்டும் ரயில்வே துறைக்கு 2.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது கடந்த ஆண்டு ரயில்வே துறைக்கு ஒதுக்கினதை காட்டிலும் 5% அதிகம். இதுல பராமரிப்புக்கு மட்டும் 1.08 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இவ்வளவு நிதி பராமரிப்புக்கு ஒதுக்குறாங்க. இது எங்க தான் போகுது அப்படின்னு பார்த்தா, மோடி பெருமைப்பட்டுக்கிற வந்தே பாரத், கௌரவ் பாரத் மாதிரியான சொகுசு ரயில்கள், ஏசி பெட்டிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது மாதிரியான திட்டங்களுக்கு தான் இந்த நிதியெல்லாம் பயன்படுத்துறாங்க. பராமரிப்புக்கு பயன்படுத்துறது இல்லை. அதுவும் இல்லாம சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா ரயில் நிலையங்களிலும் செல்ஃபி வித் மோடி அப்படின்னு சொல்லிட்டு 6.25 லட்சம் செலவு பண்ணி செல்ஃபி பாயிண்ட் வச்சு தண்டத்துக்கு செலவு பண்ணினாங்க. இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணா ரயில்வே பராமரிப்புக்கு பணம் எப்படி இருக்கும்? இந்தியா முழுசும் பயணம் பண்றதுக்கு ரயிலை மட்டுமே நம்பியுள்ள நம்மள மாதிரி எளிய மக்கள் விபத்து நடந்தா இடிபாட்டுக்குள்ள சிக்கி சாக வேண்டியதுதான். இதோ பாருங்க, இப்படி இன்ஜின் இல்லாம கூட ரயில் விபத்து நடக்குது. அந்த அளவுக்கு மோசமாக பராமரிப்பு பண்ணுறாங்க. இது கூட பரவாயில்ல, ஒரே ரயில்வே ட்ராக்ல 4 ரயில்களை எதிரில் ஓட்டுறாங்க. அந்த லட்சணத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் ரயில் டிக்கெட் கட்டணமும் அதிகப்படுத்திட்டே இருக்காங்க, பத்தாததுக்கு அதுக்கு ஜிஎஸ்டியும் போட்டுக்கிறாங்க. ஆனால் பராமரிப்பு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்து சாதா பெட்டியெல்லாம் ஏசி சொகுசு பெட்டியாக மாற்றிட்டதுனால சாதாரண மக்கள் பயணம் பண்ண இடம் இல்லாமல் முன்பதிவு செஞ்ச பெட்டிகளில் போய் ஏற வேண்டியிருக்கு. இதனால் டிடிஆர் கிட்ட தண்டமும் கட்ட வேண்டியிருக்கு. அடுத்ததா விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்காக கவச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எதிரெதிரில் ரயில் வந்தால் மோதிக்காம ரயில் தானாகவே நின்றுரும். இதனால் விபத்து தவிர்க்கப்படும். But what is Kavach? It's an electronic system that is designed to prevent speeding and collisions. So how does Kavach work? Electronic and radio frequency devices are installed on the trains,
tracks, and railway signaling systems which transmit messages. It activates the train's braking system automatically if the driver fails to control the speed as per the safety restrictions. மொத்தம் 68,000 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ரயில்வே நெட்வொர்க்கில் வெறும் சில 1000 கிலோமீட்டர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி மக்களை காப்பாற்றுற முக்கியமான திட்டங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்காம பிஜேபி அரசும் மோடியை விளம்பரப்படுத்துறதுக்கும் சொகுசு பயணங்களுக்கும் தான் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசோட ரயில்வே துறையில் நடக்கிற சீர்கேட்ட மோசமான பராமரிப்பு பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. நீங்களே பாருங்க. The kind of action that's been going on. The Kavach you have been talking it about. Almost 10 years this issue has been going on and only 1,500 has been installed against the target of 44,000. And your capital, your operation ratios going up. How are you going to fund this project? நீங்கள் யோசித்து பாருங்கள், 6 மணி நேரம் விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 நாளுக்கு ஒரு விபத்து நடந்து நாடே விவாதித்து கொண்டிருக்கிறது ரயில்வே துறையை பற்றி. எவ்வளவு வேதனையோடு இங்கே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கடந்த 13 நாட்களில் 9 விபத்துக்கள் நடந்திருக்கிறது. ஜூலை 18 துவங்கி ஜூலை 30 வரை. ஆனால் பொது பட்ஜெட்டில் கவச்சந்திரம் பற்றிய ஒரு சொல் கூட இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வருஷ பட்ஜெட்டில் வடக்கு ரயில்வேக்கு 13,200 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. ஆனால் நம்ம தெற்கு ரயில்வேக்கு வெறும் 59 கோடி தான் ஒதுக்கி இருந்தாங்க. என்ன ஒரு மோசமான ஓர வஞ்சனை. நம்ம தூத்துக்குடி எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இதை பற்றி மக்களவையில் கேள்வி கேட்கறத நீங்களே பாருங்க. 22-23 for new lines to the southern railways is only 59 crores. 59 crores to the southern railways, and the northern railways is 13,200 crores. What? In the last 4 years, the center has made 101 times higher budgetary allocation for new railway line projects in the northern railway and in the compared to the southern railway. The budgetary allocation for new railway lines in the southern railway in the last 4 years from 2019-20 has been nearly 308 crores only. But for the northern railway, it is 31,008 crores. The union government has been neglecting the railway sector time and again. எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லோரும் ரயில்வே துறையில மோடியோட இந்த அலட்சியமான போக்கை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் பாருங்க. एक्सीडेंट का भी रिकॉर्ड बनने जा रहा है. धक्का मत करो. आखिरकार सरकार जो दावा करती है सिक्योरिटी एंड सेफ्टी का, अब फ्रेम में तैयार और इतना बड़ा It's extremely shameful and saddening as well because there's zero accountability coming from the railway minister. The railway minister has now become a real minister who's busy doing his PR. Half of the இப்படி மோசமா ரயில்வே துறை வச்சிருந்தா பொதுமக்கள் மட்டும் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. ரயில்வேல வந்து தனியாக ஒரு ரயில்வேக்கு ஒரு நிதி ஒதுக்குனா இது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் போய் சேரும். பொதுவாக ஒதுக்கிட்டா நார்த் இந்தியனுக்கு மட்டும் தான் அது இயங்கும். அதுக்காக தான் அவங்க வந்து பொதுவாகவே ஆக்கிட்டாங்க. ரயில்வே பட்ஜெட் தனியாகவே வந்ததுங்க, அது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதே ரொம்ப கம்மியாகி போச்சு. அந்த விபத்து நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரயில்வே வந்து நிர்வாகம் சரி கிடையாது. ஏன் ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கலன்னா அது காரணம் என்னன்னா இப்போ இருக்கிற ரயில்வே எல்லாம் வந்து பிரைவேட் ஆக்குறாங்க. ட்ரெயினிங்ல 200 ரூபாய் 150 சார்ஜ் வந்து 1000 ரூபாய் 800 ரூபாய் 1500 ரூபாய் ஆக்குறாங்க. கேட்டா சொகுசு வந்தே பாரதம் ட்ரெயின்ன்றாங்க. அங்க போனா பழைய ட்ரெயின்ல போற போல தான் இருக்குது. இந்த பிஜேபி மோடியோட ஆட்சியில சிக்கி சின்ன பின்னம் ஆகிறது ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் தான்.